எமிலிங்கிற ஒரு லேடி ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல ஒரு நாள் நைட் அவங்க வீட்ல தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே செட் பண்ணி இருக்கிற மோஷன் டிடெக்ஷன் கேமராவில இருந்து ஏதோ மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி அவங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அவங்க வீட்டு பக்கத்திலேயே ரோடு இருக்குங்கிறதுனால ஏதாச்சும் கார் பாஸ் ஆயிருக்கும்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷனை இக்னோர் பண்றாங்க. ஆனா அப்புறமா மோஷன் டிடெக்ஷன் கேமராவோட ஃபுட்டேஜ செக் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதுல அவங்க வீட்டோட ரூஃப் மேல பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் ரொம்ப நேரம் நின்னுட்டு கடைசியா மேல் நோக்கி எழுந்து பறந்து மறைஞ்சு போயிருந்தது. இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா போன இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல கேப்சர் ஆயிருக்கிறது ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தோனேஷியாவை சேர்ந்த டிராவல் வித் எஃப்ங்கிற டிக்டாக் சேனலை நடத்திட்டு வர்ற இவரு காடு மலை மாதிரியான பிளேசஸ்க்கு போய் அங்க நடக்கிற விஷயங்களை வீடியோஸா தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே வராரு. அப்படிதான் தன்னோட ட்ரக்ல ஒரு 360 டிகிரி கேமராவை பிக்ஸ் பண்ற அவரு ரீசெண்டா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நைட் டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிருந்தாரு. மிட் நைட் போல அந்த காட்டோட நடுப்பகுதியை ரீச் பண்றவரு அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு சொல்லி ட்ரக்கை நிப்பாட்டிட்டு ட்ரக்கை சுத்தியும் ஏதாச்சும் அனிமல்ஸ் தென்படுதான்னு சொல்லி தேட ஆரம்பிக்க அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. Mendekatlah, tunjukkan dirimu. Buat semua penunggu yang ada di sini, mendekatlah, tunjukkan dirimu. Buat semua penunggu yang ada di sini, tiba-tiba nggak bisa gerak. Buat semua penunggu yang ada di sini, gerak sendiri. Ini kenapa ya? Buat semua penunggu yang ada di sini, tolong mendekat. டிகிரி கேமரா மூலமா ட்ரக்கை சுத்தியும் ஒவ்வொரு பிளேஸா பாத்துக்கிட்டே வர ஒரு இடத்துல மரங்களுக்கு இடையில பாக்குறதுக்கு கருப்பு கலர் முடியோட லேடி மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பியர் ஆகிறத பார்த்து அரண்டு போறாரு. மிட் நைட்ல கும்மிருட்டா இருக்கிற அந்த காட்டுக்குள்ள அந்த நேரத்துல லேடி யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அது நிச்சயமா ஒரு கோஸ்ட் தான் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, இது அவர் சொல்ற மாதிரி ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? Buat semua penunggu yang ada di sini, tolong mendekat. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற பிரேசில சேர்ந்த இவரு பேரு எரிக். இவருக்கு ஒரு வித்தியாசமான ஹாபி இருக்கு. அது என்னன்னா ஹாரர் மூவிஸ்ல இவர் பாக்குற டால்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கலெக்ஷனா அவரோட வீட்ல வாங்கி வச்சிருக்காரு. அப்படி அவரு வாங்கி வச்சிருக்கிற எக்ஸாசிஸ்ட் மூவியோட டால் கிட்ட ரீசெண்டா ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்திருந்தது. ஒரு நாள் நைட் அவரு வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரத கவனிக்கிறாரு. அது என்ன சவுண்டுன்னு பார்க்க போனப்போ எக்ஸாசிஸ்ட் டாலுக்கு பின்னாடி ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் மறைகிறத பார்த்து அரண்டு போறாரு. இதனால ரொம்பவே பயந்து போறவரு உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருந்தாரு. ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்சு போய் பார்த்தப்போ அங்க எதுவுமே இல்ல. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவரு கொஞ்ச நாளாவே அவர் வீட்டுக்குள்ள ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதையும் அதே போல நைட் நேரங்கள்ல தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ அவரு மேல உட்கார்ந்து அமுக்குற மாதிரியும் அடிக்கடி ஃபீல் பண்ணிட்டே வராரு.
இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள ஒரு நார்மல் கேமராவையும் இன்னொரு தெர்மல் கேமராவையும் பிக்ஸ் பண்றாரு. நீங்க அடுத்து பார்க்க போற ஸ்ட்ரேஞ்சான வீடியோ இந்த 2 கேமராவிலையும் ரெக்கார்ட் ஆனதுதான். இதுல வீட்டுக்குள்ள உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவரு திடீர்னு தாகமா இருக்கவே வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணி குடிக்கிறாரு. அப்போ எங்கிருந்தோ திடீர்னு அப்பீர் ஆகுற ஒரு அமானுஷ்யமான கை அவரோட சேரை பிடிச்சு இழுக்குது. அதே சமயம் இன்னொரு கை முன்பக்கம் அவரோட கழுத்தை பிடிச்சு அமுக்க ஆரம்பிக்குது. இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, அந்த அமானுஷ்யமான உருவங்கள் எல்லாமே தெர்மல் கேமரால மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொஞ்சமும் எதிர்பார்க்காதவரு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. மலேசியாவில் நடந்த இந்த இன்சிடென்ட்ல 3 பொண்ணுங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல பிளாட்டை ரெண்டுக்கு எடுத்து ஸ்டே பண்ணிருக்காங்க. ஒரு நாள் நைட் நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு பொண்ணு மட்டும் சீக்கிரமா தூங்கி போக மத்த 2 பேரும் அன்னைக்கு நைட் டிவில மூவி பார்க்க முடிவு பண்றாங்க. அதுக்காக 2 பொண்ணுல ஒரு பொண்ணு மட்டும் வெளியே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்க போறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயங்களை நீங்களே பாருங்க. Hello Kasih. Cepat. You want to come in, right? Yes, buka pintu agak si penat lah. Bila password? Naya, please just buka pintu Naya. Kak si very tired. Okay. Please just open the door. Okay, show me the goodies. What did you buy? Apa? Potato chip ke air gassy, non gassy? Cepat tunjuk. Kasih? Naya. Kasih tunjuk Kasih. Kasih? Kasih? Naya, just buka pintu Naya, please. Naya, I'm not Kasih? kidding anymore. Please, just buka pintu, please. Kasih? Jangan main lah. Please, just open the door, please. Sarah? Sarah? ரூம்ல தூங்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணவே பேய் ஓட்டுறதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இந்த வீடியோல இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருக்காங்க. يا بنات لا تناموا بطونكم فاضية. أنا صحيت جوعانة وأحس بطني راح يلصق بظهري من الجوع.
கும்மிருட்டா இருக்கிற அந்த பில்டிங்குள்ள ஒவ்வொரு ரூமா அவங்க செக் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல கிரே கலர் ஸ்கின்னோடையும் வித்தியாசமான கண்ணோடையும் ஒரு லேடியும் 4-5 பசங்களும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த லேடி அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. நார்த் இந்தியால ரீசெண்டா நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு யூடியூபர் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு ட்ரெக்கிங் போனப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அத தன்னோட செல்போன்ல வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒரு வித்தியாசமான லேடி பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே நடக்கிறதையும் பிஹேவ் பண்றதையும் பார்த்து ஷாக் ஆயிருந்தாரு. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல எத்தனை அனிமல்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.